கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காதுங்க. அது நல்லது கிடையாது, பாதுகாப்பானது கிடையாது. சரிங்களா? நான் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கேனா அப்படின்னு தெரியாமயே நிறைய பேர் இருப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம் தெரியாமயே நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு என்னன்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நான் இருக்கிறேன், ஆனா என்னன்னா நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அது ஆபத்தா முடியும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. கம்ஃபர்ட் ஜோன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாப்போமா? கம்ஃபர்ட் ஜோன்ல எந்த ஒரு முயற்சியுமே பண்ண மாட்டாங்க. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இல்ல நான் இருக்கிறது சேஃபா இருக்கேன், எனக்கு சம்பளம் கிடைக்கிறது, நான் நிம்மதியா இருக்கிறேன், இது போதும் அப்படிங்கிற மைண்ட் தாட்ல நிறைய பேர் இருப்பாங்க. எதுக்குமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா ட்ரை பண்ண மாட்டாங்க. சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம், எடுப்போம், நம்ம முன்னேறதுக்கு ஏதாவது வழிபடும் அப்படின்னு பார்த்தா பார்க்கவே மாட்டாங்க. ஒரே வேலை, ஒரே வழி, எந்த ஒரு புதிய முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. இதுதான் என்னது, அவங்கள சுத்தி இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் ஃபீல் பண்றாங்க. இன்னொன்னு நமக்கு growth இது தருமா அப்படின்னு கேட்டா கிடையவே செய்யாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சரிங்களா? ஒருத்தவங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னா 10 வருஷமா ஒரே கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நிறைய இது வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு இன்னும் போனஸ் மாதிரி முன்னேறி போறதுக்கு இருக்குது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இல்ல இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லியே இது பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அவங்க முன்னேறி போகணும் அப்படின்னு நினைச்சா அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு வெளியில வந்தாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். உண்மைதானே? உண்மையா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என் கூட ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இங்க கல்ஃப் வரும்போச்சும் நான் எவ்வளவோ சொன்னேன், நீ கொஞ்சமாவது அரபி கத்துக்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், உனக்கு இப்போ இல்லாட்டினாலும் பிறகு எப்பமாவது வாய்ப்புகள் தேடி வரும், இல்ல நீயே தேடி போனாலும் உனக்கு அந்த அரபியை வச்சு கொஞ்சம் நீ இது பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, நான் 2 வருஷம் கான்ட்ராக்ட் வந்திருக்கேன், 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு நான் ஊரை பார்த்து போயிடுவேன், திரும்ப வருவேனா வரமாட்டேனா எதுவுமே எனக்கே தெரியாது, வேற நான் எதுக்கு அரபி படிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு இது பண்ணுச்சு. அப்போ நான் சொன்னேன், நீ இங்க வந்திருக்கும் போச்சு கொஞ்சம் பேசி பழகி ஒருத்தவங்களோட இது பண்ணும் போச்சுதான் என்ன ஆகும்னா அரபி கத்துக்க முடியும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும்னு நான் ரொம்ப இது பண்ணேன், ஃபோர்ஸ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப முடிவா இருந்துட்டு என்னன்னா, நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு எதுக்கு, நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஏதோ அந்த பொண்ணு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு மேல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும்போது என்ன ஒர்க் வந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் வர்றோம், அந்த பொண்ணுக்கு அதுக்கு கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுவாங்க. அதனால அந்த பொண்ணு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லயே ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாட்கள் ஊர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஆப்பர்ச்சுனிட்டி கல்ஃப் வந்தோன்னா அந்த பொண்ணு போகுது. அப்போ அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, அங்க கண்டிப்பா அரபி தான் பேசணும், இங்கிலீஷ்லாம் பேசி இது பண்ணவே முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்குலாம் அந்த பொண்ணு போகுது. அப்பந்தான் அந்த பொண்ணு யோசிக்கிறது என்னன்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோன் தான் பெஸ்ட், கம்ஃபர்ட் ஜோன்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனே. ஆனா என்ன ஆகுது, இப்போ என்ன யாரு கம்ஃபர்ட் ஜோன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்றதுக்கு இருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்களும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்கன்னா அதை தகர்த்து எரிஞ்சிட்டு போனாதான் நெக்ஸ்ட் லெவல்ல முன்னேறி போக முடியும். நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டே இருக்கும் போச்சும் எவ்வளவுதான் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வந்தாலும் இது எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற மைண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடும். அது நல்லதே கிடையாது. புதிய வாய்ப்பு நிறைய பேர் என்ன செய்வாங்க, தேடி தேடி போவாங்க. ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் போச்சும் அவங்கள தேடி அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு வரும். அப்போ அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கண்டுக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற இது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னது தடையா இருக்குன்னா பயம். நான் முன்னேறிட மாட்டேனா, நான் இது பண்ணிட மாட்டேனா, கண்டினியூ பண்ணி வேலையை இருந்துட மாட்டேனா, நான் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது எனக்கு பெஸ்டா இருக்குது, எனக்கு ஒரு பயம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரை என்ன ஆகும்னா ஒரு பயம் மேல ஒரு ஸ்டெப் எடுக்குது. அப்ப அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன வழி, நம்மளுடைய பயத்தை ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சோம்னா அவர் என்ன செய்வாரு, பயத்தை போக்குறதுக்கு வல்ல. இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு நம்ம வெளியில வரும்போச்சும் சிறு சிறு என்ன ஆகும்னா
கஷ்டங்கள் வரும், துக்கங்கள் வரும், புதிய முயற்சி பண்ணும் போச்சும் புதிய வேலைப்பாடுகள் வந்து கண்டிப்பா வரும், புதிய சவால்களை நம்ம மேற்கொள்வோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து என்னது அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரும் போச்சும் நம்மளே ஒரு ஃபீல் ஆகும். மத்தேயு 14:27 வசனம், ஏசப்பாவோட வசனம் என்ன சொல்லுது? பயப்படாதே, நான் இருக்கிறேன் அப்படின்னு பைபிளோட வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு ஏசப்பா என் கூட இருக்காரு, என்ன ஒரு நாளும் கைவிட மாட்டாரு, நான் என்ன ஒரு இது பண்ணாலும் தேவாதி தேவன் என் கூட இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும், நான் ஏன் கலங்கணும், நான் எதுக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஒரு முயற்சி பண்ணாலும் சரி, என்ன ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனாலும் நம்ம வந்து பயப்படாம தேவனை இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம்னா அவர் வந்து வழி நடத்தி எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அவர் வந்து சேர்ப்பாரு. அவரோட சித்தப்படி அவர் வழி நடத்துவார். இன்று உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு புறப்படுங்க. புறப்பட்டு கடவுள் வந்து உங்களை மிகவும் விசேஷமான இடங்களுக்கு அழைத்து செல்வார். நாம வந்து என்ன செய்யறோம்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல சிக்கிட்டு தான் இருக்கிறோம். கடவுள் உங்களுக்காக வைத்துள்ள கனவுகள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காது. அது கடந்து போனாதான் என்ன ஆகும்னா விசேஷங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். நம் பயங்களை அவர் மாற்றி நம்மை புது பாதைக்கு அழைக்கிறாரு. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணாதான் முடியும். மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா உன்னால முடியாது என்ற ஒரு பேச்சு யாராவது சொன்னாலும் சரி, இல்ல நீங்களே ஃபீல் பண்ணாலும் கம்ஃபர்ட் ஜோனில் சிக்கிட்டு தானே இருக்கீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து சீக்கிரத்துல வெளியில் வந்தாதான் புதிய கதவு திறக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, பழைய கதவை மூடணும். பழைய கதவு எது? கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது. அதை மூடிட்டு புதிய முயற்சி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து பாருங்க. நீங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு புது முயற்சி எடுப்பீங்க, புது சவால்களை சந்திப்பீங்க. அது வந்து உங்களுக்கு எவ்வளவுக்குள்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. நீங்க ஏற்கிற ஒவ்வொரு சவால் தான் என்னதுன்னா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் கதவை வந்து திறக்குது. முயற்சி பண்ணாதான் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். கம்ஃபர்ட் ஜோன் வந்து நிம்மதிக்கு பெயரல்ல, அது அபாயத்திற்கு வாயில் ஆகும். சரிங்களா? நீங்க இப்போது எங்கு இருக்கிறீர்களோ அது நிம்மதியான இடமா அல்லது உங்கள் கனவுகளை கொள்ளும் இடமா என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் தான் இது. சரிங்களா? புதிய வாழ்க்கைக்கு அழைக்கும் தேவன் பழைய வழியை விட்டு விலகுங்கள்னு சொல்றார். கம்ஃபர்ட் ஜோனில் தங்கி நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. நீங்க பயந்து ஒளிந்து வாழ்றீங்கன்னா அது தேவனின் வாழ்க்கை அல்ல. தேவனோடு நடப்பது தான் நிஜமான நிம்மதி. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்த பிறகுதான் உங்கள் விசுவாசம் உண்மையாக சோதிக்கப்படும். சரிங்களா? அதுல வந்து வெற்றி பெறும் போதுதான் தேவன் வந்து உங்களை ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நீங்க வந்து கம்ஃபர்ட் ஜோனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு லைன்ல கமெண்ட் பண்ணுங்க.